மாற்றுத்திறனாளிகள் தமிழக மக்களோடு சேர்ந்து தமிழகத்து மக்களுடைய நலன் காப்பதற்காக மதுபான கடைகளை, மருத்துவமனை, கல்விக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், அங்கு இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அகற்ற வேண்டும், படிப்படியாக மதுவிலக்கு கொள்கை அமலாக்க வேண்டும் என்று மக்களோடு மக்களாக சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு போராட்டம் நடத்துகிற போது அவர்களை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு பதிலாக அவர்களை கைது செய்து சமூக கூடத்தில் கொண்டு அவர்களை இறக்கி, குறிப்பாக சமூக கூடமே மோசமான நிலைமையில் இருக்கிறது சென்னை மாநகரத்தில். அது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய சிறுநீர் கழிப்பதா மலஜலம் கழிப்பதா அப்படிப்பட்ட எந்த வாய்ப்பு இல்லாத மோசமான இடத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டு ஆட்சேபிக்கின்ற போது கடும் சொற்களால் அவர்களை திட்டிய காவல்துறை அதிகாரி மீண்டும் கொண்டு வந்து ரோட்ல இறக்கிவிட்டு சென்றது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக காவல்துறை அதிகாரிகளுடைய மோசமான அநாகரிகமான அந்த நடவடிக்கையை மாநில குழு சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவமதித்த, ஆணவத்தோடு நடத்திய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்காக உயர் அதிகாரிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு அவருடைய கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசை வலியுறுத்துகிறேன். போராடக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு இருக்கிறது என்பதை மாநில குழு சார்பாக நான் சொல்றேன். சேலம்ல வாழப்பாடியில ஒரு டாஸ்மாக் கடையை கொளுத்திருக்காங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரவுல. அதுல உள்ள இருந்த விற்பனையாளர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு இந்த போராட்டம் ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துற அளவுக்கு தீவிரமடைந்திருப்பது பற்றி உங்களோட பொதுவாக தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்ற ஒரு தன்னெழுச்சியாக மாநிலம் முழுவதும் பல மாவட்டங்களில் கடைகளுக்கு முன்னதாக வேறு பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து மாநில அரசாங்கம் தலையிட்டு படிப்படியாக மதுவிலக்கு கொள்கை அமலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக நான் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துகிறேன்.